ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பாருங்க. வெங்காயம் 4 வெட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் வந்து இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணலாம். பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம், அதாவது பட்டர். பாருங்க, நான் பட்டர் போட்டிருக்கேன். பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பட்டர் போட்டு அந்த உருகிருச்சு. இப்போ நான் வாங்க பன்னீர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்புறம் கையெல்லாம் தேய்ச்சிடும். பொறுமையாக கிண்டி விடுங்க, கிண்டி கூட விடக்கூடாது, திருப்பி தான் போகணும். இங்கே பாருங்கள், நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம இதுலேயே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம், அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், இப்பயும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு மூடி விட்டுடலாம். வதங்கிடுச்சு, வாங்க தக்காளி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க, அப்புறம் கறியை போயிடுச்சு அம்மாட்ட அடி வாங்கிடாது. வாங்க இப்போ மூடி வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு வர வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். வாங்க நம்ம தாளிக்கலாம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நான் ஒரே சட்னி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கேன், ஸோ பாத்திரம் அவ்வளோ சேராது, அம்மாவும் திட்ட மாட்டாங்க. வாங்க இப்போ கேரட் போட்டுலாம். பொறுமையாக போடுங்க, அப்புறம் எண்ணெய் தெரிச்சிருச்சுன்னா. இப்போ லைட்டாக கிண்டி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு அவங்க தேவைக்கு ஏற்ப மூடி வச்சிடலாம். வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா தான் சூப்பராக
வாங்க வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சதை எடுத்துக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வாங்க உப்பும் மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்பு. காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லைட்டாக கிண்டி மட்டும் விட்டு போடலாம். வாங்க இப்போ மூடிடலாம். வாங்க இப்போ இது சுருங்கி வந்துச்சு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம கிண்டி விட்டாலே எங்கேயுமே ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பன்னீர் போட்டுடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச இந்த கிரேவி எல்லா தண்ணியோட ஒன்றா கலக்கிற மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம செய்யணும். நல்லா கிண்டிடணும். அப்போ தான் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ வாங்க பன்னீர் போடலாம். பொறுமையாக கிண்டி விட்டுருங்க. அப்புறம் அது பிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் உதிர்ந்து வந்துடும், எல்லாமே வீணாக போயிடும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க மல்லித்தழை தூவிக்கலாம். போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். சூப்பராக இருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.